ஒகேனக்கல்லுக்கு வரும் நீரின் வரத்து வினாடிக்கு 12,000 கனஅடியில் இருந்து 8,000 கனஅடியாக சரிந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மாதையன் வழங்க கேட்கலாம். கடந்த ஒரு மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வந்த நிலையில் கடந்த 3 தினங்களாக காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் மழையின் தாக்கம் குறைந்ததனால 3 தினங்களாகவே நீர்வரத்து படிப்படியாக குறைந்து வருகிறது. நேற்று மாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு நீர்வரத்து 12,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று கடுமையாக சரிந்து 8,000 கனஅடியாக தொடர்ந்து சரிந்து வருகிறது. இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு வார காலமாகவே ஒகேனக்கல் பகுதியில் ஆர்ப்பரித்து கொட்டியிருந்த தண்ணீர் தற்போது கடந்த ஒரு மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில் மழையின் தாக்கம் குறைந்துள்ளது. தமிழக எல்லையான அன்செட்டி, கேரெட்டி, நாட்ராபாளையம், பிலிகுண்டு பகுதியிலும் மழையின் தாக்கம் குறைந்ததனால ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து கடுமையாக சரிந்து வருகிறது. தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 12,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 8,000 கனஅடியாக குறைந்துள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது ஒகேனக்கல் பகுதியில் ஆறு கொட்டியிருந்த கண்கொள்ளா காட்சியை நம்ம பார்க்க போகும்போது இப்போ தற்போது நீர்வரத்து இன்றாத வறண்டு போய் மீண்டும் பாறை திட்டுகளாகவே காட்சியளிக்கிறது. இதே போன்று பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் மைசூர், மண்டியா பகுதியில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்ததனால கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கபினி அணையும் கிருஷ்ணசாகர் அணையும் முழு கொள்ளளவை எட்டினால கர்நாடகா மாநிலத்தில் நேற்று தமிழகத்துக்கு சுமார் 30,000 கனஅடி தண்ணீரை தமிழகத்துக்கு திறந்துள்ளனர். இந்த தண்ணீரானது தற்போது அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்று மாலைக்குள் மேலும் படிப்படியாக அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா நீர்வளத்துறையினர் சுமார் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார். தண்ணீர் அதிகரிக்குமா என்பது தற்போது பார்த்து கொண்டு வருகிறார்கள். இதனால் பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் பகுதியில் தற்போது நீர்வரத்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது. இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டூர் சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கர்நாடக அரசு சுமார் தமிழகத்துக்கு 50,000 கனஅடி தண்ணீரை தமிழகத்துக்கு திறந்துள்ளனர். இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு வந்து அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒகேனக்கலிலிருந்து மாதையன்.